இந்த 2000 வாட்ஸ் பல்புக்கு முன்னாலேயே நாங்கள் நிற்க முடியல. எங்கள் தலைவருக்கு வேர்த்து கொட்டுது. என்னன்னா இப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்கிறார். இப்படி வேர்த்து கொட்டுற நம்மனாலே தாங்க 5000 வாட்ஸ் பல்புக்கு முன்னால் நடித்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தது யார் என்றால் மனித புனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதோடைய சம்பவத்தை தான் எம்எஸ் பாண்டி கூட அவர் வேற விதமாக சொன்னார். அந்த இப்படி தன் பட்டி தொட்டியெல்லாம் யார் கட்சினா எம்ஜிஆர் கட்சி. தான் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உதயசூரியனை காமிப்பார், பேரை வைப்பார், கதிரவன் பேர் வைப்பார், உதயசூரியன் என்ற பெயரை வைப்பார், முரசொலி என்ற பத்திரிகை படிப்பார். இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக கொள்கையெல்லாம் பரப்பியவர். எந்த நடிகரும் ஒரு கட்சியுடைய கொள்கையை பரப்ப வரலாறு கிடையாது. அப்படி வளர்த்த அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னால் உருவாக்கப்பட்டு முதலமைச்சர் ஆக்கி தலைவர் ஆசனத்தில் உட்கார வைத்த அதே கருணாநிதி தன்னை தூக்கி எரிந்த பிறகு அதைத்தான் தம்பி எஸ் டி ஜெயபால் அழகாக சொன்னார். நான் அதுக்கெல்லாம் போக விரும்பல சொன்னார். அப்ப அண்ணா இருக்கு வரை என்னாச்சு? திராவிட முன்னேற்ற கழகத்திலே கழக தொண்டர்கள் அனைவரும் திமுகவில் இருந்த தலைவர்களாம் வளர்ந்தார்கள். அதுதான் நாவலர் நெடுங்கிய வந்தார். பார்த்தீங்கன்னா பாவுசா வந்தார், வி.என். செல்வம் வந்தார், நடராஜன் வந்தார், வளர்ந்தார், சத்யாமணி முத்து வந்தார், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மதியழகன் வந்தார், கலைஞர் கருணாநிதி வந்தார். இப்படி உருவாக்குனாங்க. உருவாக்கி எம்ஜிஆரை அவர் தன்னெழுச்சியால் வந்தவர், மக்கள் செல்வாக்கை பெற்றவர். அப்படிப்பட்ட தலைவரை கருணாநிதி 72 தூக்கி போடுகிறார், வெளியேற்றுகிறார். என்ன சொல்ற? அது வரைக்கும் திமுக அண்ணா மறைவுக்கு பிறகு திமுக என்ற கட்சி இன்னைக்கு கருணாநிதி என்ற நயவஞ்சகத்தில் நான் கொடுத்தது என்னுடைய மாபெரும் தப்பு. எனவே அவர் இன்னைக்கு அந்த கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணாவுடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டு செல்கிறார். இன்னைக்கு அண்ணா இருக்கு வரை அவர் குடும்பத்திலிருந்து, அண்ணாவுடைய குடும்பத்திலிருந்து அவருடைய பையன் வளர்ப்பை பையனாக இருக்கின்ற இளங்கோவனோ அல்லது அதில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளையோ கோட்டை பக்கமே வர வைத்தது கிடையாது. ராணியம்மா தன் துணைவியாரை கூட்டி வந்தது கிடையாது. அப்படி இருக்க கருணாநிதி இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அவருடைய கட்சி குடும்பமாக இன்னைக்கு ஆக்கிவிட்டார். எனவேதான் நான் இந்த இயக்கத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை தொடங்குகிறேன் என்று சொன்னார். எப்படி பாருங்க, அதன் தலைவராக தொடங்கல, எல்லார் வேண்டுகோளுக்கு நாங்கள் தொடங்கியவர் புரட்சி தலைவர். பொன்மன தலைவர் நம்ம தலைவரை சொல்லுவாங்க. அவர் உண்மையிலே பொன் மனம் கொண்டவர். இந்த இயக்கத்துக்கு வேறு பெயர் வைத்திருக்கலாம். அண்ணாவுடைய பெயரை ஏன் வைக்கிறார்? தன்னலம் கருதாதவர், ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், படித்து பட்டம் பெற்றவர், தானும் வளர்ந்து தன்னை சகோதரர்களையும் அரவணைத்து சென்று கோட்டையில் அமர வைத்து அழகு பார்த்திய உத்தமன். அப்படிப்பட்ட அண்ணாவுடைய பெயரை மறைக்கிறார், கொள்கைக்கு மாறாக இருக்கிறார். எனவே கருணாநிதி இருக்கு வரை திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுடைய பெயரை அழித்துவிடும், ஒழித்துவிடும் என்ற அடிப்படையில் தான் நான் உருவாக்கிற இந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் அடுத்த தலைமுறை எத்தனை தலைமுறை வந்தாலும் என்னுடைய இந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் பேர் மறைந்தாலும் பரவாயில்லை. ஆனால் என் தலைவன் அண்ணாவுடைய பெயர் மறையக்கூடாது என்றுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு 3வது தலைமை, 4வது தலைமுறை இந்த இயக்கம் 4வது தலைமுறை. இன்றைக்கும் எல்லோரும் சொல்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு கூட ஒரு ஊடகத்தில் சொன்னாங்க, ஏப்பா உங்க படங்கள்ல அண்ணாவுடைய பேரை போடுறீங்களா அப்படின்னு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் கூட ஒரு அனுப்பியிருந்ததில் சொல்லியிருந்தாங்க. அதில் நான் கேட்கிறேன், அண்ணா திராவிட அவர் உருவத்தை போடாவிட்டாலும் அண்ணாவுடைய பெயர் வழங்குது பாருங்க, இதுதாங்க எம்ஜிஆர். அதிகாரம் பூசியவன் அரசியல் பண்ண தெரியுமா? எம்ஜிஆர் படம் 100 நாள் ஓடும், எம்ஜிஆர் படம் வெள்ளி விழா ஓடும், வெள்ளி விழா காணும்.
ஆனா எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி 10 நாள் 100 மாதம் கூட தாங்காதுன்னு சொன்னவர் தான் கலைஞர். அதே கலைஞரை 11 ஆண்டு காலம் வனவாசம் போக வைத்தவர் மனித புனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். விசில் அடிச்சான் குஞ்சுகள் எம்ஜிஆர் கட்சியில் இருப்பவர்கள். இவர்கள் எப்படி இவர்களை நம்பி எப்படி கட்சி தொடங்குகிறார் என்று நினைத்தார் கலைஞர். சாதாரணமாக இடைப்பட்டு விட்டார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தலைவர் தங்கள் மடியிலே ஏற்றுக்கொண்டு நீதான் தலைவர், நீதான் தலைவர், நீதான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று புரட்சி தலைவரை 3 முறை தொடர்ந்து அவர் மறைவரை தமிழகத்துடைய முதலமைச்சர், சினிமா உலகில் இருக்க வரை அவர் முடிசூடா மன்னன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.